அடுத்தொரு அண்மை செய்தி. தலைமை செயலகத்துக்குள் நுழைய முயற்சி செய்த பாடகர் அறிவு கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை தலைமைச் செயலக வளாகத்திற்கு வெளியே பாடகர் திருக்குறள் அறிவு உள்ளே முழக்கங்கள் எழுப்புவதற்கு முயற்சி செய்தார். அதன் காரணமாக விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்காக பாடகர் அறிவை தலைமைச் செயலகத்திற்கு காவல்துறை வாகனத்திலேயே அழைத்து வந்திருக்கின்றனர். குறிப்பாக டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் நீட் தேர்வுக்கு எதிராக அவர்களுடைய முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். மேலும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் தாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் நீட் தேர்விற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அவருடைய கண்ணக்குரலை பதிவு செய்ததாக திருக்குறள் அறிவு உள்ளே செல்லும் பொழுது நம்மிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். மாணவர்களை தாக்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது, அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற வகையிலே அவருடைய அந்த பேச்சு என்பது இருந்தது. மதியம் 12:30 மணிக்கு சுமார் 12:30 மணிக்கு அந்த தலைமைச் செயலக வளாகத்திற்கு வெளியேறக்கூடிய அந்த பகுதியில அவர் உள்ளே வருவதற்காக முயற்சி செய்து நீட் தேர்வுக்கு எதிரான முழக்கங்களையும் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் தான் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை உடனடியாக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபடுத்தினர். இந்நிலையில் பாடகர் திருக்குறள் அறிவு கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை அழைத்து வரும்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன்படி ராயபுரத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அவர் விசாரணைக்காக வைத்திருக்கப்படக்கூடிய நிலையில அவர் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திப்பதற்காக உள்ளே சென்றிருக்கிறார். தற்போது இந்த சந்திப்பு என்பதும் நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பியது மற்றும் டெல்லியில் மாணவர்களை தாக்கியதற்கு ஜனநாயகத்துக்கு எதிரானது என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் தலைமைச் செயலகம் முன்பாக தான் கண்டன குரலை எழுப்பியதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்கின்ற நோக்கமில்லை என்கின்ற வகையிலும் அவர் பேசிவிட்டு சென்றிருந்தார். தற்போது தமிழ்நாடு முதல்வரை அறிவு தற்போது இருக்கிறார். அவருடன் இந்த சம்பந்தமான கோரிக்கைகள் வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடு மற்றும் டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்டது தொடர்பான அந்த எதிர்ப்பு நிலைப்பாடு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து அறிவு பேச இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 12:30 மணிக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அறிவு தலைமைச் செயலக வளாகத்திற்கு வெளியே நின்று கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் 3 மணி அளவில் அவர் காவல்துறை தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு அவர் தற்போது அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவர்களுடன் சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது.